ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நம்மால அல்பம் ஒரு காப்பியை விட முடியலை. ஸ்வீட்டுன்னு எழுதும் போதே நமங்கிறது நாக்கு. 20 வயது என்பது அனுபவிக்கும் வயது. இனிமே அம்மா சமைத்து சாப்பிட முடியாது. அப்பாவோட தோலை கட்டிக்க முடியாது. தங்கையோட ஓடி பிடிச்சு சண்டை போட முடியாது. சம வயது ஒத்த நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட முடியாது. உறவினருடன் சிரித்து பேச முடியாது. விரும்பியதை சாப்பிட முடியாது. நினைத்த நேரத்தில் தூங்க முடியாது. வலி வேதனையை வெளியில் காட்ட முடியாது. அம்மாவை பார்க்கவே முடியாது. 24 மணி நேரமும் தெய்வ சிந்தனைதான், லோகக்ஷேமம்தான். எப்பேற்பட்ட பிறவி, என்ன ஒரு தீர்மானம், எப்படிப்பட்ட வைராக்கியம், தியாக எண்ணம் இருக்க வேண்டும் இந்த குழந்தை வயதில். அந்த மனமாற வணங்கினாலும் அந்த மகா தியாகத்தை நினைத்து கண்களில் கண்ணீர் வருவதை தடுக்க இயலவில்லை. பெற்றோர் செய்த பாக்கியம், கூட பிறந்தவள் கொடுத்து வைத்தவள் என்று சொன்னாலும் இனி யாரை உரிமையாக டே கணேசா, கண்ணான்னு, டே அண்ணா, எப்ப நீ இங்கே வரப்போறேன் என்று கூப்பிட முடியும், கேட்க முடியும்? மனம் கவலைப்பட்டாலும் சனாதன தர்மத்திற்காக அடுத்த பீடாதிபதி கிடைத்ததில் சந்தோஷமே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.